சிக்கன்ல இருக்கக்கூடிய ஈக்குவலான புரோட்டீன் அளவு நம்ம வெஜ் சோர்ஸ்ல இருக்குன்னா, அது நம்ம சோயா சங்க்ஸ்ல தான். ஸோ அத வச்சு இன்னைக்கு நான் ஒரு பிரியாணி பண்ணி காட்டப் போறேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கான பிரியாணி தான் இன்னைக்கு செய்றேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ். அப்படின்னா நான் ஒரு 1/2 கேஜி ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் வந்து சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் நெறையாவே எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்ல எல்லாருமே சோயா சங்க்ஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால. சரி, அத முதல்ல அரிசிய ஊற வச்சிரணும். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸையும் நல்லா ஊற வச்சிரணும். கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சு நல்லா ஊறிடும். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி, நம்ம ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும் கொஞ்சமா சேர்த்து வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வதங்கின பிறகு, தென் நம்ம இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புதினா சேர்த்து மிக்ஸியில அரைச்சு ஒரு ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 தக்காளி நல்லா சேர்த்து சால்ட் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமா புதினா சேர்த்து நல்லா வதக்கிடுறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவு கர்ட் சேர்த்துருக்கோம். காரம் நமக்கு ஏற்ற மாதிரி தான். ஸ்பைசஸ் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வீட்லேயே செஞ்ச பிரியாணி மசாலா. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வதங்கின பிறகு, இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம்ல, அந்த சோயா சங்க்ஸை வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு அதில் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட சேரும்போது சோயா சங்க்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம கொஞ்சம் மசாலா கூடுதலாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது அது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். நான் வந்து தண்ணி வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஊத்தியிருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் வாட்டர் சேர்த்துருக்கேன். நீங்க அதுக்கேத்த மாரி மெஷர்மென்ட் பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்ச உடனே அரிசிய போட்டுட்டேன். போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வெந்த பிறகு திரும்பவும் நான் வந்து புதினா ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து நான் இத தம் போட போறேன். நான் வந்து குக்கர்ல நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா, ஒரு விசில் விடலாம். நான் வந்து இப்ப தம் போடுறதுனால கீழ கல் வச்சு தான் போடுவேன். ஸோ ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு, தவாவ ஹீட் பண்ணிட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு அது மேல நம்ம குக் பண்ணிட்டு இருக்க இந்த பாத்திரத்த வச்சு, கொத்தமல்லி தூவிட்டு, மூடி போட்டு இந்த வெயிட் கல் இருக்கும்ல இடிக்கல், அத வச்சிரணும். ஒரு 10, 15 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம விட்டோம்னா, சூப்பரான அப்படியே டேஸ்டியா, ஜூஸியா நமக்கு வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்தி. புரோட்டீன் சோர்ஸ் வந்து சிக்கனுக்கு ஈக்குவலா அதிகமா இருக்கு. வெஜிடேரியன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிடலாம். முக்கியமா இது வந்து இந்த பிஜியில் இருக்கக்கூடிய விமன் கேர்ள்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் 1 கப் 1/2 கப் ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை சூடாக நம்ம ஒரு பிளேட்டில் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இருந்து எல்லா பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். நீங்கள் வீக்லி 2 கண்டிப்பாக சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க.